Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல இட்லி மாவு இருந்தாலே போதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் பால் பனியாரம் ரொம்ப சுலபமா எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு இட்லி மாவும் 1 மூடி அளவுக்கு தேங்காயும் எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கப் இட்லி மாவுக்கு இந்த 1 மூடி தேங்காய் வந்து சரியா இருக்கும். இட்லி மாவு வந்துட்டு அரைச்சு புளிக்க வச்ச இட்லி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அதுக்கு 1 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல. அதாவது தேங்காய் துருவலை அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க. இதில் அரைச்ச தேங்காயை வந்துட்டு ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி நம்ம வந்துட்டு தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலையோ அல்லது ஸ்பூன்லேயோ நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. தேங்காய் பால் எல்லாமே நல்லா இறங்கிரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி எடுக்கிறது வந்து முதல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ நல்லா பாலெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் துருவலை திரும்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இன்னும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு 2வது பால் எடுக்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே அதே மாதிரி இதில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்துட்டு பால் எடுக்கிறப்போ கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக எல்லா பாலுமே இறங்கிரும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு முதல் பாலும் 2வது பால் மட்டும் எடுத்தால் போதுங்க. அப்போ தான் நல்லா திக்கான பாலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பால் எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடச்சிருக்கு. நம்ம மொத்தமாக வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துருக்கோம். இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஆர்டினரியான ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கரையணும். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லி மாவு வச்சு நம்ம வந்துட்டு பணியாரம் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து உப்பு போட்டு புளிக்க வச்ச இட்லி மாவு தாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பணியாரமாக சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து தான் போட போகிறோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் பணியாரம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊற்ற பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரும். மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பேன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஒரே டைமில் ஒரு 10 பணியாரம் கிட்ட கூட நம்ம ஊற்றி எடுத்துடலாம். குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரைக்கரண்டி மாவு அளவுக்கு ஊற்றினாவே போதும். நம்ம சட்னி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அரைக்கரண்டி மாவு ஊற்றினாலே போதும். சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. நம்ம போட்டுடவே நல்லா உப்பி இந்த மாதிரி மேலே எலும்பி வரும். ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். எல்லா பக்கமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெயிலேருந்து இந்த பணியாரத்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம இந்த இட்லி மாவில் செய்கிறனால இதுக்கு சோடா உப்போ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுவே நல்லா பொங்கி உப்பி இந்த மாதிரி வரும். இது வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமே நல்லா ஓரளவுக்கு அந்த பச்சையாக இல்லாமல் நல்லா வந்துட்டு வெந்துருச்சுனாவே நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டு பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லா பக்கமே நல்லா முருகலாக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டா போதும். நல்லா முருகலாக இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லா மாவுலையுமே பணியாரம் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரத்தை இந்த தேங்காய் பாலில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சாலே போதும். சூப்பராக நல்லா சாஃப்ட் ஆயிரும்.
இப்படியே நம்ம வந்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக எம்மியாக இருக்குங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈவன் 2 வயசு குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் 1 கப் இட்லி மாவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட்டான இந்த பால் பணியாரம் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான இந்த பால் பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.